சங்கீதா மாஸ்டர் வேலை வாங்குறாங்க என்ன தயிர் குடிக்கிறதுக்கு வர்றாரு ஜஷிதா. பொரியல் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரத்த பொரியலா பேபி இது ஒரு வாரம் நீ சாப்பிட்ற. சூப்பரா வெந்து வந்திருக்கு சங்கீதா மட்டனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வேற லெவலா சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல செய்ய போறோம். அம்மா ரொம்ப நாளா ஆசைப்பட்டு பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஒரு 2-3 டைம் வந்தா அப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்ய டைமே கிடையாது. அவங்களே வந்து டல் ஆயிட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய போறேன். சங்கீதா சொல்லி வரவா எடு, அப்பதான் வந்து பிரியாணி செய்ய முடியும். பத்த வைக்கிறது செய்ய முடியுமா? அப்புறம் தம் கட்டுறதுக்கெல்லாம் கட்ட வரவு தான் பேபி வேணும். இல்ல பத்த வைக்கிறதுக்கு மெயினா சொல்லி வரவு வேணும். இது வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விறகு தனியாக ஓரமாக வச்சுருக்கோம். பிரியாணி செய்யறதுக்கு விறகுலாம் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விறகு அடுப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அடுப்பு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைப்போம். இன்றைக்கி கல் மூட்டிய வேற லெவலாக செய்ய போகிறேன். ஏன்னா வந்து பிரியாணினாலே ஒரு ஸ்பெஷல் தான். அதுவும் மட்டன் பிரியாணினா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அதுவும் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஆமாம். ஸோ அதனால் விறகுலாம் பார்த்து எடுத்து பயங்கரமாக சமைக்க போகிறோம். சங்கீதா திட்டு வாங்கினே வராரு. வெறும் மேலே ஏறி நிறுத்தினா அது வந்து எப்பயும் அடிக்க வச்சுதான். அதுல ஏதோ பாம்பு பூச்சி போட்டுலாம் கிடக்க சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆமா, பூச்சி ஏதாவது பாம்பு இருந்ததுன்னா என்ன பண்றது? பாம்புலாம் அது உள்ள போகும். அதான் சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் எடுத்துன்னு வந்துட்டேன். இங்க பாரு, வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நீ தான் மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர். பிரியாணி நான் செஞ்சா யார் சாப்பிடுறது? ஏன் ட்ரை பண்ணேன்? ட்ரை பண்றதுக்குலாம் கிடையாது. அத்தை 2 தடவையே பிரியாணி செய்ய சொன்னாங்க, செய்யல. இன்னைக்கு நான் ட்ரையல் பண்ணனா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க அத்தை, நான் செய்யட்டுமா சங்கீதா செய்யணுமா? நல்லா செஞ்சு சாப்பிடுவோம். ஆமா செஞ்சு எப்படி சாப்பிடுறது சொல்லு. எப்படி தப்பிச்சா மத்தியா? நானே நான் தப்பிக்கலான்னு பார்த்தா என்ன விட மாட்டாங்க போலயே. சரி, மாஸ்டர் தான் செஞ்சா அது டேஸ்ட் வேற லெவல். சங்கீதா மாஸ்டர் வேலை வாங்குறாங்க என்ன? பேபி வேலையாவது வாங்குவோமா? நீ அப்ரண்டிஸ் வேலை பார்க்கணும். சரி ஓகே, நான் பாக்குறேன். வந்து இப்ப வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி தரேன். கிண்டுனா அது எப்படி கிண்டும்? அது சரி, 1 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ மட்டனு, 1 கிலோ ரைஸ். அதை வந்து வீணாக்க கூடாதுல்ல அரிசி எல்லாம். அதனால நானே செய்யறேன். நீ ஏன்னா வெட்டி கொடுக்கணும் பேபி. இப்ப போய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெட்டி கொடுத்து கிண்டி செய்யலாம். ஓகே. அப்பா வர மாடு ஓட்டின்னு போயிடுவாரு. நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்பாக்க. சரி, அதுக்குள்ள செய்ய முடியுதான்னு பாப்போம். அவ்வளவுதான். பிரியாணி டபரா ரெடி. இந்த டபராக்கு தகுந்த மாதிரி கல்லு வந்து பாத்தீங்கன்னா அடிக்க வை பேபி. ஆல்ரெடி அடிக்க வச்சுட்டேன் சங்கீதா. கரெக்டா இருக்குமா? சூப்பர் பேபி. அடுப்புல வைக்கல இந்த தடவை நாங்க கல்லு மூட்டிட்டோம். இதான் ஈஸியா இருக்கும். எல்லா பக்கமும் தீ போவோம், கடகன்னு வேலையும் முடியும். நம்ம வீட்டை வந்து பாத்தீங்கன்னா 2 பிரியாணி குண்டா அங்க இருக்கு. அங்க எங்க வீட்டை வந்து எத்தனை 3-4 பிரியாணி குண்டா இருக்கு. கரண்டி ஓகே. மா, உன் வேலை இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி எடுத்து தரது. பேபி உன் வேலை வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுறது. என் வேலை வந்து நான் பிரியாணி கிண்டுவேன். வாயால கிண்டுவா? சிக்கன் மட்டன் நீ அலசி குடுக்குற. மாஸ்டர்னா வேலை தான் வாங்குவாங்க. கரெக்டா? மாஸ்டர் வந்து வேலை வாங்கணும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா சேரை போட்டு உக்காந்து நான் இப்படியே கிண்டி மட்டும் குடுத்துருவேன் உங்களுக்கு ஈஸியா. ஆமா சங்கீதா, நான் வந்து பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி வெட்டுறேன். ஜஷிதா என்ன பண்றாருன்னு கேளு. ஜஷிதா அவங்க தாத்தா மடியில உட்காந்து மம்மம் சாப்பிட்டுங்கிறாரு. என்னம்மா பண்ற? பாய் சொல்றேன். ஹாய் சொன்னா. ஹாய் அம்மா. ஹாய் சொல்லுமா. ஹாய் 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 சொல்ல சொன்னா பாய் சொல்லினுங்கிறாரு. ஜஷிதா எப்பவுமே ஹாய் சொன்னா பாய் தான் ஃப்ரெண்ட் சொல்லுவா. வெங்காயம் தக்காளி நான் வெட்டித்தான் சங்கீதா. அடுத்து உன்னோட வேலை தான். நான் எல்லாமே ஒண்ணா எடுத்துட்டு வந்து வச்சிக்கிறேன். தெரியலையா? சரி, அரிசி ஊற வைக்க போறேன். ஊற வைக்கிறியா? சரி. ஹாய் சொல். ஹாய் ஜெசா ஹாய் சொல். ஹாய். என்ன பண்றீங்க? உவா சாப்பிட்றீங்களா? செய்யறீங்களா? மம்மம் சாப்பிட்றாரா? சூப்பரா. நம்ம வாசல்ல அம்மா சாணிலாம் கரைச்சி போடுறதுனால அப்படியே மஞ்சளா அழகா இருக்கு தர. இங்கே பாயை போட்டு அப்படியே உக்காந்துட்டோம் பிரியாணி செய்யறதுக்கு. அவுட்டோர்ல எப்பயுமே சமைச்சாலே அது ஒரு சூப்பரா தான் பேபி இருக்கு பார்க்கவே. நம்ம வந்து பிரியாணி என்னதான் குக்கர்ல செஞ்சாலும் அது வர டேஸ்ட் நம்ம அடுப்புல செய்யற டேஸ்ட் வராது. ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ அரிசி பிரியாணி அரிசி ஊற வச்சிடலாமா சங்கீதா? ஆமா, இப்பதான் செய்ய போறேன். இப்ப அடுப்பு பத்த வைக்க போறேன், அவ்வளவுதான். இப்போ பிரியாணி அரிசி தண்ணி அளக்கிறதுக்காக அளந்து ஊற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஜீரக சம்பா ரைஸ் எவ்வளவு வெள்ளையா இருக்கு. கொஞ்சமா கொட்டிக்கிச்சு பேபி. ஒரு படி. என்ன செய்யுது இவ்வளவு வெள்ளையா இருக்கு அரிசி? வா,
அரிசி சூப்பரா இருக்கு சீரக சம்பா ரைஸ். லாஸ்ட் டைம் என்ன பிராண்டு பேபி வாங்கி வந்த நீ? இது இந்தியா கேட்டு. ஆமா அது என்ன பிராண்டுன்னு தெரியல, ஆனா சூப்பரா இருந்தது. அந்த அரிசி நல்லா இருந்தது, இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா 1.5 படிக்கிட்ட அரிசி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுவி நம்ம அப்படியே ஊற வச்சிட வேண்டியதான். ஜஸ்விதா அவர் அந்த ஸ்நாக்ஸ் டப்பா விடவே மாட்டேங்கிறாரு சங்கீதா, அது கையில வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆமா எங்க அண்ணன் வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா சோத்து வத்தல். இன்னைக்கு வந்து வீட்டில் இட்லி சுட்டோம். இட்லி சாப்பிடல, எனக்கு தண்ணி சோறு தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு. கஞ்சி கேட்டுருந்தா. கஞ்சியே வந்து வீட்டில் இல்லை, நேற்றுலாம் கஞ்சி தான் சாப்பிட்டாவ. எனக்கு தண்ணி ஊவா வேணும் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தால. அப்புறம் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பாடு அவங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து வத்தல் கொடுத்தாங்க. கஞ்சி ஊவாவை கண்டுக்கவே இல்லை, வெறும் வத்தலை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு அவர். வத்தல் போட்டு வச்சுக்கணும் பேபி நம்மளும். சரி வத்தல் போட்டேன்னா பாப்பா சாப்பிடுவாரு நல்லா. நான் இந்த வருஷம் வத்தலே போடவே இல்லை. சோத்து வத்தல் போடுவோமாப்பா? இங்கே நம்ம போட்டா கூட அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே போனால் நம்ம தனியாக வந்து போடுற மாதிரி இருக்கும். சரி இங்கே வந்து போட்டு போகலாம் வத்தலை. ஓகே காய வச்சு எடுத்துட்டு வருவாங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கல்ல, எடுத்துட்டு வருவாங்க. வத்தல் போடலாம். ஜெஷ்தாக்கு அந்த வத்தல் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா விரும்பி சாப்பிட்றாரு. போன வருஷம் போட்ட ஞாபகம் இருக்கா? நீ நான் சேர்ந்து அந்த மெத்தியில் போட்டோமே. ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். கற்பூரம் போட்டு பாரு அவரை. என்ன ஜெஷிதா தாத்தா கூப்பிடுறேன். சாச்சி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? சாச்சி வேணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை கூட்டும் போறாரு கடைக்கு. வலுக்கட்டாயமா ஏத்துன்னு போறாரு பாரு. ஆமா ஆமா சேட்டை முறுக்கு இருக்கு ஏதாவது வாங்கி கொடு, சாச்சி எல்லாம் வாங்கி தராத. கற்பூரம் வச்சுக்கிறேன். ஓகே அழகா அடுப்பு பற்ற வச்சுட்டுனா வச்சுக்கேன், கிடுன்னு வேலை முடிஞ்சிடும். அடுப்பு பற்ற வச்சுட்டா பிரியாணி ரெடி ஆகிடுமா? அடுப்பு பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பெரிய கட்டை வர வயசுங்களா, அப்போ தான் பிரியாணி ரெடி ஆகும். பற்ற வைக்கிறது குச்சி வைக்கணும்ல பேபி, சின்ன குச்சி வச்சா தான் எரியும். அப்புறமா எரிஞ்ச பிறகு பெருசாக வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா சூப்பராக எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பிரியாணி கிண்ட வேண்டி தான். தண்ணி இருக்குது பொழுது. சுடுதுப்பா. ஹாய் இப்போ கடைக்கு கூட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டு வராரு. யாருக்குமா? ஓ முறுக்கு வாங்கி தர சொன்னா அது வாங்கி கொடுத்துருக்காரு. தூக்கினது எவ்வளோ வேகம் போட்டு போறாரு பாரு அவரு. சாச்சி தான் வேணுமா? என்ன பேபி கண்ணு வச்சுட்டேன் நினைக்கிறேன். அடுப்பு புஸ்குன்னு அவிஞ்சு போச்சு. அதுதான் இப்போதான் நல்லா எரியுதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. எரியுது சங்கீதா, எரியுது. ஆமா மெதுவாக எரியுது. கொஞ்ச நேரம் ஆகும் நல்லா அடுப்பு பிடிக்கிறதுக்கு. நான் அந்த பக்கம் உட்கார போறேன். இடம் மாறி உட்காரு. ஆமா ஆமா கண்ணுல புகை வருது. பிரியாணி செய்யறதுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் மாமா ஹெல்ப் பண்றாரு, ஒரு பக்கம் நானு, இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு வேற சைடிஷ். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரத்த பொரியல் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரத்த பொரியலா பேபி? இது ஒரு வாரம் நீ சாப்பிட்ற? இல்ல நான்லாம் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடணும், உனக்கு பிடிச்சா நீ சாப்பிடலாம். வாயில வச்சு கிடியா. ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் அங்கே சமைக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு பிடிக்காது. தனியாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது சார், அதனால இங்கே இருக்கும்போது வாங்கிட்டு வந்தார். அம்மா வந்து சமைச்சு தந்தாங்க. சாப்பிட்டுட்டு பிரியாணி செய்ய. ஓகே சூப்பராக இருக்கு பேபி. ஜஷிதா ஜஷிதா சாப்பிட்றாளா? சாக்லேட் பாருங்க. சாக்லேட் கருப்பா இருக்குதுல்ல, வேப்ப மரத்துல இருந்து வேப்பம் பூவா கொட்டுது. வேப்பம்பூ பிரியாணி. பிரியாணியில வேப்பம் பூ தான் கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். சாப்பிட எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கமன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆக போகுது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட்டை வகை ஸ்பைசஸ், பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் எத்தனை வெங்காயம் எப்படி கட் பண்ண? வெங்காயம் 4 வெங்காயம் செய்யுங்க. 4 வெங்காயம் 4 தக்காளி. ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கும். அப்போ அது ஆமாம். ஆனியனை வந்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கு. அப்படியே நம்ம சைடில் சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்குறோம். அம்மா வந்து எனக்கு எனர்ஜியாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்ல. என்னம்மா கத்திரிக்காய் பசங்க வராரு?
கூட கூட கத்திரிக்காய் கூட. மாமாம் சாக்லேட் இருந்தா அவர் சாப்பிடல. ஜஸ்விதாவும் சாப்பிடல. ஆமா நான் மட்டும் வளர்ந்தாதான் சாப்பிடுவார். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிறேன். அப்படியே இப்படி திரும்புறதுக்காட்டே வதங்கிடுச்சு பேபி. அடுப்புலலாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு எரியாத மாதிரியே இருந்தது. வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கிடுச்சு. அட எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு வெங்காயம். அப்பதான் சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கு. அதான் அடுப்புல செய்யும் போது வர டேஸ்ட் காரணமே அதான். தீ ஆமா இல்ல தீ நல்லா வரும், அதனால வாசனையும் நல்லா வரும். அப்பா மாடு ஓட்டி போறாங்க. அம்மா வந்து அப்பா கிட்ட மாடு ஓட்டி கொடுத்துட்டாங்க. ஜஸ்விதா பாரு அப்பா கூட மாடு ஓட்டின்னு போறேன்னு சொல்லி அடம்பிடிச்சு போய் வர்றாரு. மாடு கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 11 ஆயிடுச்சு சங்கீதா. 11 ஆயிடுச்சு பேபி. ஆமா அடுத்த மணி சத்தம் வரதுக்குள்ளே நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். தம் கட்டிடணும் அடுத்த மணி சட்டத்தெல்லாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே அதையும் சேர்த்துக்கிறேன். அம்மா ஒரு தயிர் போட்டு வச்சிருந்தாங்க பிரியாணி செய்யணும்னு. ஆமா மாட்டு தயிர் போடுமா. ஒரு கரண்டி போதும். இன்னொரு கரண்டி போடுமா. போதும் அத்தை. இப்போ வதக்கும் போது இந்த அடி பிடிச்சதெல்லாம் வெளியே வந்துடும். சூப்பரா வதங்கி வரும். தயிர் குடிக்கிறதுக்கு வர்றாரு ஜஸ்விதா. நல்லா இருக்குதாம்மா? புளிப்பா இருக்கு. நம்ம பாக்கெட் தயிர்னா வந்து பார்த்தீங்கன்னா புளிக்காது. எத்தனை நாள் வச்சாலும் அது அப்படியே மண்ணு மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே புளிச்சு அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கு. பசும்பால் வச்சு செய்யறது இல்ல. ஐ சளி பிடிச்சி நிறையுது. தயிர் சாப்பிட்றாரு வந்து. வெங்காயம் தக்காளி சூப்பரா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து அலசி வச்சிருக்க மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதுல மசாலா உப்பு எதுவுமே போடல பேபி. அதுக்குள்ளேயே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நேரம் மட்டனை வந்து நல்லா வேக வைக்கணும். நம்ம இப்போ வந்து குக்கர்ல போட்டு வேக வைக்காம டைரக்டா மட்டன் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மட்டன் வந்து நல்லா வேகணும். அதில் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு நல்லா மட்டன் வெந்த பிறகு அரிசிக்கு தனியாக அளந்து ஊற்றிக்கலாம். ஓகேவா? அம்மா உப்பு போடணும் கரெக்டாக. அந்த உப்பு போடு. மாஸ்டர் தான் உப்பு போடணும். அதுக்கே அத்தையை கூப்பிட்ற. நான் உப்பு போடுவேன். அளவு தெரியாதா? கொஞ்சம் அம்மா போட்டாங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். சரி. பிரியாணிக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கல் உப்பு எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக போட்டுடலாம். மசாலா போட்டு கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் லாஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நானே ரெடி பண்ணேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு டைம் நிறைய ரெடி பண்ணி பிரியாணி மசாலாலாம் வீட்டிலே நல்லா பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இங்கே வைக்கணும். மட்டனில் அந்த தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேக வைக்க தண்ணி. ஆமாம் ஒரு சோரத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக என்னன்னா வெந்து மறுபடியும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம கட்டியாக பார்த்தோம் அதே மாதிரி கட்டியாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி வந்து கலந்து போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். பேபி இங்கே பாரு பேபி நல்லா திக்கா ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படி தண்ணி ஊத்துனேன். அது எல்லாமே தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எப்படி நான் தொக்கு மாதிரி பண்ணனா அதே மாதிரி வந்துருச்சு. பாத்தியா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கின மாதிரியே கறி வறுக்கணும்ல. நல்லா வேக வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அது வதக்கினேன். இப்போ வேக வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் தண்ணி ஊத்திக்கலாம். ஓகேவா? அரிசிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இதெல்லாம் வந்து 1.5 படி அளவுக்கு அரிசி சேர்த்தேன். ஒரு படிக்கு வந்து 2 படி தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா இது வந்து சீரக சம்பா அரிசின்றதுனால 1க்கு 2 தண்ணி ஊத்திக்கிறேன். அப்ப எப்படி கணக்கு? 1க்கு 2 1.5க்கு 3. 1.5க்கு 3. ஆமா கரெக்ட் தான். 2 அரையை ஊத்திக்குமே நான் கணக்கு எப்பயுமே. ஓகே 1 எடுத்தேன்னா வச்சுக்க 1 2 அப்புறம் 2 அரை எப்பயுமே அப்படிதான் கணக்கு பண்ணிக்கோ. ஓகே அவ்வளவுதான். அடுப்புல தான் செய்யறோம். அது நல்லா வந்து தண்ணி இழுத்துக்கும். ஆமா அதனால கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி வந்து போட்டுக்கலாம். ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு. அரிசி போட்டுக்கிறேன். இப்போ மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா உப்பு இருக்குதா அத்தை?
அம்மா உப்பு செக் பண்ணி பார்க்கறாங்க. உப்பு டேஸ்ட் பண்றாங்களா? காரம் இருக்குதாம்மா? காரணம் இருக்குது. காரம் இருக்குதா? மசாலா நிறைய போட்டுருக்க, காரம்லாம் இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து கரெக்டாக போட்டால் போதும். இன்னொரு போடுமா போடுமா திட்டமா. உப்பு மட்டும் அம்மா பேரில் சொல்லி விட்டுறேன் நான். உப்பு இது எத்தனை போட்டு சங்கீதா சசிதா தான் உப்பு அவர் தான் எடுத்துன்னு வந்து போடுறாரு சங்கீதா. ஒரே ஒரு கல் எடுத்து போடுது. ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இங்கே பாருங்க அரிசி அப்படியே சின்ன சின்ன சின்னதாக இருக்குது. அப்படியே வெந்து கொஞ்சம் தண்ணி தலன்னு வந்த பிறகு தம் கட்டிடலாம். என்னம்மா டான்ஸ் ஆடுறீங்க ரெண்டு பேரும்? என்னம்மா காலையிலே குளிச்சுறாரு. ஜஸ்விதா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில எங்க அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு முகத்தை பாருங்களேன், குளிச்ச மேனி மாதிரியா இருக்கிறாரு அவரு. போட்டு குழன்னு இருக்காரு. மாம்பழத்தை மேல பூசிட்டு போய் குங்குமத்தை, அப்புறம் ஆயா கூட சாணி வர போதாராம். சாணி வருது. சின்ன அண்ணன் கொண்டா எடுத்து போய் சாணி வர்றாரு. மணி 12 ஆயிடுச்சு பேபி. ஆமா 1 மணி நேரமா வதக்கிட்டு இருக்கோம். அப்பா வாங்கி நம்ம தம் கட்டிடலாம்னு சொன்னோம் 12 மணிக்கு. ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா இன்னும் அடுத்த பெல்லு வரதுக்காட்டி ரெடி ஆகுதான்னு பாப்பா. 1 மணிக்கு இன்னொரு தடவை மணி அடிச்சு சொல்லுவாங்க. சரி வேகட்டும் இது. ஆமா வேகணும் அத்தை. கறி தீ வச்சா தண்ணி உடனே சுண்டிடும். மட்டன் வேகணும்ல, இல்லைன்னா கடிச்சு இழுத்துட்டு கிடக்கணும். அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு முறுக்க. அவர் முறுக்கே சாப்பிடல, சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு முறுக்க தூக்கி போட்டு போயிட்டாரு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி தம் கட்ட ரெடி ஆயிடுச்சு. நான் எலுமிச்சம்பழம் பறிக்க போறேன். சங்கீதா வந்து எலுமிச்சம்பழம் பறிக்க போறாரு. அத்தை வந்து வாழை இலை பறிக்க போறாங்க தம் கட்டுறதுக்கு. வாழை இலை கட் பண்ணிக்கோங்க அத்தை. நுனி இலையா? கத்தி எடுத்துன்னு வந்தீங்களா இல்லையா? சரி. லெமன் லெமன் பா. அவ்வளோதான். எல்லாமே மரத்துல இங்க நம்ம இலை எலுமிச்சம்பழம் பறிச்சு இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது பத்தியா. நாங்க அங்க பிரியாணி செய்யும் போது தம் கட்டுறதுக்கு வாழை இலையே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையே மறந்துடும், அப்படியே குக்கர்ல மூடி போட்டு வச்சிருவான். இங்க எல்லாமே இருக்கு. இது கிண்டி விடணும் பேபியா, அடி பிடிக்கும் டக்குன்னு கிண்டு. அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பாரு. ஐயா ஐயா இன்னும் அடியெல்லாம் பிடிக்கல, கரெக்டா இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பேபி. மேல வந்தாலே தம் கட்டிடலாம். தல தலன்னு வருது. இப்ப தம் கட்டுறதுக்கு தயாராயிடுச்சு. லெமன் லெமன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே புழிஞ்சிட்டு லெமன் புழிஞ்சிட்டே அப்படியே ஒரு கிண்டிடலாம். ரொம்ப நேரம் விடாத, அடி பிடிக்கும். அவ்வளவுதான், சாதம் வந்து தம் கட்டுறதுக்கு தயாராயிடுச்சு. தண்ணி அப்புறம் ஃபுல்லா சுண்டிச்சுன்னா சாதம் வேவாது. ஆமா தலை தலைன்னு இருக்கும்போதே தம் கட்டிடணும். புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. ஊற்றிடலாம். ஒரே பக்கமாக ஊற்றிட்டேன். ஒரே பக்கம் ஊற்றிட்டியா? வாழை இலையை வச்சு தம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அமுக்கிட்ட அப்படியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டுடலாம். வெயிட்டே கல் ஒன்று வச்சுக்கலாம். தண்ணிக்கு உண்டான தீனி வந்து வச்சிருச்சிங்க. ஃபர்ஸ்ட் நெருப்பு வந்து மேலே வச்சிடலாம். ஏன்னா அடியில் சரியான அனல் பேபி. இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் அனல்லே சாப்பாடு வெந்துடும். அம்மா வந்து பார்த்துட்டு ஐயா சாப்பாடு நானும் வேவலன்றாங்க. அரிசி வேகவே இல்லையே தம் கட்டுறீங்கன்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும். இப்போ மூடி போட்டாச்சு. வெயிட் இது மேலே ஒரு செங்கல் அரைக்கல் ஒன்று எடுத்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வெயிட்டுக்கு ஒரு செங்கல் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அடுப்பு எரிஞ்சிக்கினே இருக்கு பாரு பேபி. கட்டையை எடுத்துரு. எல்லா பக்கமும் விறகு வச்சு விட்டுருக்குறாங்க போலப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கழிச்சு விட்ரு, நெருப்பு கழிச்சு விட்ரு. அதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக தம் கட்டியாச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், பிரியாணி தம் கட்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு சங்கீதா. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம்மா, அரிசி வேவலன்னு சொன்னல, சாம்பல் கொட்டாம எப்படி வெந்திருக்குன்னு பாரு. இலை சுருங்கிச்சான். இலை எடுமா. சூப்பரா வெந்திருக்கு. பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. பிரியாணி வந்து பார்த்தோன்னா சூப்பரா அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி. ரைஸ் பாத்தியா பேபி, சின்ன சின்ன இருக்க மாதிரி தான் இருந்தது, நல்லா நீட்டாவே ஆயிடுச்சு. சூப்பரா வெந்து வந்திருக்கு சங்கீதா மட்டனு. இங்க பாரு, சோறு பார்த்தாலே வெந்துருச்சு. நல்லா சோறு வெந்துதாவா, நல்லா குழகுழன்னு வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவே வெந்துருச்சு சாதம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சு. பேபி
காலையில ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு ஒருத்தர் பசியோட இருக்கிறாரு. நான் பிரியாணி செஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நீயும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேவா? நான் சாப்பிட்றதோட அத்தைக்கு தான் வந்து பிரியாணி ஸ்பெஷலா செஞ்சது. ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருமே சாப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்டு அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு போலாம். இருக்கு நல்லா இருக்கா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே எடுத்துருக்கணும். ஆமா, நான் போன் பேசிட்டு இருந்தேன்னா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மட்டன் வேணுமா பாப்பாக்கு? மட்டன் கூட அவர் சோறு சாப்பிடவே மாட்டார், வெறும் மட்டன் கொடுங்க மட்டன் கொடுங்கன்னு சாப்பிடுவாரு. சிக்கன் மட்டன் சுடுதுமா? என்ன வேணுமா ஜெஷிதா? பிரியாணி சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுமா? சூப்பரா இருக்கு. நல்லா உப்புல கரெக்டா ஜெஷிதா எப்படிமா இருக்க? சூப்பரா இருக்குதா? சாப்பிடு. கறியை தூக்கி ஒரு பல்லு மாடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வேற லெவலா வந்துருக்கு. பிரியாணி ஆறனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ரொம்ப வந்து அழிஞ்சலாம் இல்ல. நீ சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? இப்படிதான் இருக்கணும். சாப்பிட்டு நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல தம் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டா இருக்கு. ஸோ அவ்வளோதான் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டோட சண்டே ஸ்பெஷல். ரத்த பொரியல் செஞ்சு காலையிலே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி. சண்டேக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.